வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. சிம்ம ராசி, சந்திர தசை. இந்த சிம்ம ராசியில் சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 2026 நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த புத்தாண்டு நல்லது செய்யுமா? ஏன்னா 2025 அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மோசமாக பாதிச்சிருக்கு. 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக வரும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு சந்திரமகா தசை. ஏன்னா நிறைய குழப்பங்களை கொடுத்துருக்கு சந்திரன். சந்திரனாவே மனநிலை தான், மைண்டு தான். இது நிறைய குழப்பங்களை கொடுத்ததுக்கான காரணம் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள். கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிக்கு யோகாதிபதியாக இருந்து சுப கிரகங்களோட சேர்ந்திருந்தால் இந்த சந்திர பகவான் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. அதாவது தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு கூட இருக்கக்கூடிய கிரகங்கள் கொஞ்சம் பலத்தை கொடுத்துரும். சுப கிரகங்களாக இருந்தால். பாவ கிரகங்களாக இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் நான் சொல்கிறது சந்திரனோட சேர்ந்த கிரகங்கள் அது கஷ்டத்தையும் சேர்த்து கொடுக்கும். ஒரு பக்கம் நல்லா போயிட்டுருக்கோம் வேலை அது இதுன்ட்டு, ஒரு பக்கம் பிரச்சனையாக போயிட்டுருக்கோம். இது மாதிரி கலப்படமாக இருக்கும். அப்போ இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு விரையாதிபதி தசை. இந்த ராசியில் 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம். எந்த வயது காலகட்டத்தில் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது வரும்? மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு 5 வருடம் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா கூட ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 40-45 வயசுக்குள்ளே 28 வயசில் கூட ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கலாம் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது. என்னோட கணக்குப்படி 31 to 41 இது மக நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்பு பொறுத்து. தசாபுத்தி அப்படின்னாக்கா இப்போ முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 20 வருடங்கள் சுக்கரதசை இல்லையா? முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 18 வருடங்கள் அந்த சுக்கர மகாதசை அப்படிங்கிறது உங்களுக்கு நடப்பில் இருக்கும். 18 + ஒரு 6 சூரியன். அப்போ 24லேருந்து 34 வரைக்கும் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது வரும். இது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ சென்ட்ரலில் இருக்கிறவங்களுக்கு 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருந்துச்சுனாக்கா 10 + ஒரு 6 சூரிய தசை 16 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் இருக்கும். அந்த நடப்பில் இருக்கும் இந்த சந்திர மகாதசைங்கிறது. இது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ 4ஆம் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 1 வருட தசாபுத்தி இருப்புகள் எடுத்துக்கலாம், இல்லை 2 வருடம் எடுத்துக்கலாம். 2 + 6 சூரிய தசை அப்போ 8 + 10னாக்கா 18. அப்போ 18 வயசு வரைக்கும் இந்த சந்திர மகாதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும். இது உங்கள் சுயஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. இதே உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 5 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும். ஏன்னா முதல் பாதம் மட்டும்தான் இருக்குன்றதுனால 5 வருடம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் 10 வருடம்னாக்கா 15 வயசுக்குள்ளே இது முடிஞ்சிடும். 16 வயசுக்கு மேலே இந்த சந்திர பகவானுடைய தசை அப்படிங்கிறது என்ன பண்ணும்? 16 to 41 வரைக்கும் இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் சுயஜாதக தசாபுத்தியை பொறுத்து வரும். அது உங்கள் தசாபுத்தியை பொறுத்து தான் இந்த 16 வயசுலேருந்து 41 வரைக்கும். ஆனால் மக நட்சத்திரக்காரர்களுக்கு 31 to 41. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் 16 to 31க்குள்ள. இதில் சந்திரன் இந்த கிரகம் விரையாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு சில பேருக்கு பரிவர்த்தனையில் ஆட்சி ஆயிடுவார். அதாவது சூரியன் சந்திரனோட வீட்லேயும் சந்திரன் சூரியனோட வீட்டில் தான் இருக்கிறார். இப்போ பரிவர்த்தனையில் வந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வேற கிரகத்தோட பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன். வேற கிரகம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு கிரகத்தோட அந்த கிரக வீட்டில் இந்த சனி இருக்கும், சனியோட வீட்டில் அந்த கிரகம் இருக்கும். அது மாதிரி பரிவர்த்தனையாக வந்த கிரகம் இருக்கு இல்லையா சனி, அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இவர்களை தவிர்த்து இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது சந்திர மகாதசையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இன்னொன்று, இந்த நட்சத்திராதிபதி இப்போது எந்த தசை நடந்தாலும் சரி, அந்த தசை என்ன தசை, அவருக்கு நட்சத்திரம் கொடுத்த கிரகம் எது, அவர் வீடு கொடுத்த கிரகம் எது அப்படின்னு நிறைய இருக்குது. உங்கள் டீட்டெயில், அதாவது உங்கள் ஜாதகத்தை பார்க்காம சொல்ல முடியாது, உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் சந்திர மகாதசைக்கு மட்டும் உங்கள் ராசியிலே இருக்கிறார். இந்த ராசி சிம்ம ராசியில் அந்த வீடு கொடுத்த கிரகம் அவரை நம்ம பார்த்துக்கலாம் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு. அதை விட நட்சத்திராதிபதி
மக நட்சத்திரம். இப்போ மக நட்சத்திரக்காரனாக்கா 31 to 41 நடக்குது இல்லையா? இப்போ மக நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்திலேருந்து தான் தசை பண்ணுறாரு. சூரியனோட வீட்டில் இருந்தாலும் இப்போ கேது எங்கே இருக்குன்னு பார்க்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில். ஒன்றே ஒன்று தான், இந்த சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து கேது எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கேது இருக்கிற இடம் 3, 6, 8, 12 வந்துடக்கூடாது. அதை தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் இந்த சந்திரமகாதசை அப்படிங்கிறது அஷ்டம சனியில் ஒன்றும் பண்ணாது, நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த நட்சத்திராதிபதி மறையக்கூடாது, அந்த நட்சத்திராதிபதி பாவகிரகத்தோடு சேரக்கூடாது, பாவகிரக வீட்டில் இருக்கக்கூடாது. இது மாதிரி வந்துடும். அது மாதிரி பாவகிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா, பாவகிரக வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும் இந்த சந்திரமகாதசை அப்படிங்கிறது. இது எந்த வயசில் இருந்தாலும் சரி. இப்போ 16 வயசுலேருந்து ஒரு 20, 22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய தசைகள் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஜோசியர் பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து வீட்டில் நீங்கள் பிறந்த உடனே போய் பார்க்கலாம், அந்த ஜாதகம் பார்த்த உடனே இந்த தசையில் இப்படி கஷ்டப்படுவாங்க, இதில் இப்படி தான் இருப்பாங்க, இது பரவாயில்ல, திருமணம் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், இல்லைனா சீக்கிரம் நடக்கும், இல்லை லவ் மேரேஜ் நடக்கும், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஒரு கஷ்டத்தை சொல்லியிருக்காருன்னு வச்சிங்களேன், இல்லை நல்லதே சொல்லியிருக்காரு, நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அதை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா இங்கே தான் நீங்கள் அதுக்கு உண்டான அடித்தளமே இங்கே தான். 16 to 22 என்னதுன்னா படிப்பை நல்லபடியாக படிச்சிருங்க. 16லேருந்து 22க்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல படிப்பு, அதாவது எதிர்காலத்துக்கு தேவையானது, இன்னொரு 10 வருஷத்தில் எப்படி எப்படியோ மாறிடும், டெக்னாலஜியெல்லாம் வேறு மாதிரி மாறிட்டு வருது, அதை சமாளிக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு நம்ம இங்கே தயாராகிக்கணும். அந்த வயசு தான் இந்த வயசு. இந்த வயசில் படிப்பெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிருங்க. ஏன்னா பின்னாடி ஒரு அவயோக தசைகள் இருந்துச்சு, கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா, இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் சனியே சரியில்லைன்னாக்கா இந்த இடத்துல ஒரு டவுன் பண்ணி விட்ரும், அதை காலவாரி விட்டுரும், ஒரு படிப்பில் கை வச்சிரும், சரியான ஒரு நபரோட சேர வைக்காது, இல்லைனாக்கா ஒரு ரூட்டு மாற்றி விட்ரும், லவ் அது இதுன்னு மாற்றி விட்டாக்கா டோட்டலாக படிப்பு மேலே எண்ணம் இல்லாமல் வேறு பாதையில் போயிடுவீங்க. அப்போ பாதை மாறிட்ட பிறகு திரும்பவும் அந்த ட்ராக்கை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு அது சொல்லி புரிய வைக்க முடியாது. பெற்றோர்கள் தான் அதை கவனமாக அவங்கள கொண்டு போகணும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த வழி மாறி போகாமல் இந்த வயசில் அவங்கள வந்து கரை சேர்க்கக்கூடியது பெற்றோர் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது, அது அப்புறப்பட்ட கதை. படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். படிக்கக்கூடிய பசங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ படிக்கிறவங்களோட போட்டி போடுவாங்க போயிட்டு, கூட படிக்கிறவங்க. இப்போ வந்து அவங்க 100 எடுத்துட்டாங்க, நான் வந்து 60 எடுத்துகிட்டு இருக்கேன், நான் 100 எடுக்கணும் அப்படின்னு போட்டி போடுறவங்கள விட்டுருங்க, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு வேறு வழியில் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பின்னாடி. அதனால் வழிமாறி போகாமல் இந்த வயசில் நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் பின்னாடி இருக்காது. 20 வயசுக்கு மேலே இப்போ புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு, சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதுலேயும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் உறுதியாக இருக்குது. வேலை வாய்ப்புலேருந்து நல்லா வந்துடும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று சந்திரனோட வீட்டில், இல்லை சந்திரனோட நட்சத்திரம், அப்படி இல்லை ராகுவுடைய நட்சத்திரம் உங்கள் சுய ஜாதகத்தில் 4ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இல்லைனா இங்கே இருந்து வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைச்சிரும். இன்னொன்று 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய, இந்த ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், அவர் வந்து சுக்கிரனோட நட்சத்திரத்தில், அப்படி இல்லைனாக்கா அவர் வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில், இல்லை சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது, இது மாதிரி சந்திரனோட இந்த வீட்டில் இருப்பார், இல்லை சந்திரனோட நட்சத்திரம்னாக்கா வேற ஒரு ராசியில் இருந்து சந்திரனோட இருக்கிறது, ராகுவோட இருக்கிறது, இல்லை ராகுவோட நட்சத்திரத்தோடு இருக்கிறது, இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா, அந்த கிரக அமைப்புகள் இருந்துச்சுனாக்கா இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைலாம் உங்களுக்கு ட்ரை பண்ணால் இப்போ ஈஸியாக கிடைக்கும். டோட்டலாகவே பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு போயிடலாம், வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இது வந்து புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும், இப்போ வேலையில் வந்து இப்போ ஸ்ட்ரகிள் இருக்குது, நான் வேலையை மாற்றலாம்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஓகே, ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஆனால் இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க, வேறு வேலை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை விடுங்க. வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடாதீங்க, எந்த வயசில் இருந்தாலும் சரி. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க இன்னொரு 2027க்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் என்னக்கா பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நிறைய தடை தாமதங்கள் உண்டு, நிறைய மனக்கசப்புகள் உண்டு, நிறைய வரன்கள் வரும், நிறைய மிஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது திருமண வயதில் இருந்தீங்கனாக்கா 31 வயசுக்குள்ளே சந்திரதசை நடந்துச்சுனாக்கா அவங்களுக்கு மட்டும். இப்போ 31 to 41 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மக நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க, அந்த தசையில் இருப்பீங்க, அதாவது மக நட்சத்திரக்காரர்களாக இருப்பீங்க. அந்த நட்சத்திரத்திலேருந்து தான் தசை பண்ணுது. அந்த சந்திர பகவான், அந்த கிரகம் நடத்தக்கூடிய அந்த சந்திர பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதாவது மக நட்சத்திரம், அதில் இருந்து எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து மறையக்கூடாது. மறையாமல் இருந்தால் சிறப்பு, மறைஞ்சிச்சுனாக்கா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு எஃபர்ட் போடுங்க, பெருசாக முயற்சி போடுங்க.
தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த அஷ்டம சனியில் கொஞ்சம் உஷாராக இருங்க. உடல்நிலை பாதிக்கும், அப்படி இல்லைனாக்கா கடன் பிரச்சனை வரும், நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். ஒன்றுமே இருக்காதாங்க. தேவையில்லாத ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, தேவையில்லாத போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவீங்க. அவங்க எதுக்குங்க வரீங்க, நல்லா இருக்குது அப்படின்னுவாங்க, எல்லா செக்கப் பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னுவாங்க. தேவையில்லாத உடல்நிலை உடல் உபாதைகள் இது மாதிரி கொடுத்துட்டே இருக்கும், மருத்துவ செலவுகள் கொடுத்துட்டே இருக்கும். அதே உங்களுக்கு நல்லா இருக்குது, உடல்நிலை நல்லா இருக்குன்னா வீட்டுக்கு யாராவது மருத்துவ செலவு கொடுத்துட்டே இருக்கும். அது மாதிரி இதெல்லாம் வந்து நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து வரும், நீங்கள் கொஞ்சம் ஒரு தைரியமாக ஹேண்டில் பண்ணலாம் அதை வந்து. அதனால் சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன உளைச்சல்களை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதே நடந்துட்டு இருந்தால் கூட மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுறது நல்லது. இன்னொன்று, வெளியே வட்டாரத்தில் போயிட்டு வர்றது இருக்கு இல்லையா, வெளியூர் பயணங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும். இது சனி சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா கொஞ்சம் உஷாராக இருக்கணும், போக்குவரத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதில் சந்திர தசையில் முதல் 5 வருஷம் பின்னாடி 5 வருஷம் பிரிச்சே சொல்லலாம். ஏன்னா முதல் 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிறீங்க, அதாவது சந்திர தசை ஆரம்பித்து 2 வருஷம் ஆகிருக்கு அப்படின்னா பரவாயில்ல, இதில் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சந்திர தசை, சந்திர புத்தி, அதுக்கப்புறம் செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய புத்திகளாக வந்துடும். ஓரளவுக்கு பரவாயில்ல. பின்னாடி இருக்கக்கூடிய 5 வருடத்தில் சனி புத்திக்கு பிறகு இருந்தீங்கன்னாக்கா கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சந்திர தசை சனி புத்திக்கு பிறகு புதன் புத்தி நன்மை செய்யாது, கேது புத்தி நன்மை செய்யாது, அதன் பிறகு சுக்கிர புத்தியெல்லாம் நன்மை செய்யாது, சூரிய புத்தி வரைக்கும். அந்த 5 வருஷத்தில் இருந்தீங்கன்னா, பின்னாடி 5 வருஷத்தில் இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உஷாராக இருங்க. முன்னாடி 5 வருஷத்தில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். அது கூட அந்த சனி புத்தி வர வரைக்கும் தான். சனி புத்திக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணணும். ஏன்னா லக்ன யோகத்தை பொறுத்து வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு வந்து இதுக்கு ஆப்போசிட் லக்னமாக வந்துச்சுனாக்கா, இப்போ சனிக்கு நட்பு கிரக லக்னமாக வந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, ஆவரேஜாக போகும். ஆனால் இப்போவே அந்த முன்னாடி 5 வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பின்னாடி 5 வருஷம் அவங்களுக்கு நல்லாயிருக்கும், அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் பிரிச்சே சொல்லலாம் நிறைய. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும். இதில் வந்து கொஞ்சம் தாழ்ந்து போகிறது நல்லது, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வாக்குவாதங்கள் வேண்டாம், வேலை செய்ய இடத்துலையும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி. தொழில் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். இதில் ஏமாற்றங்கள் ஒரு சிலது இருக்குது. பணம் எங்கன்னா கொடுத்தீங்கன்னா வராது, வாங்கினா கட்ட முடியாது. அது வந்து நிறைய ரொட்டேஷன்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அஷ்டம சனி போயிட்டுருக்கு, இது வந்து கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுத்து நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதனால் இது வாங்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிறதுக்காட்டி போதும்னு ஆகிடும், எதுக்குடா இந்த வேலை அப்படின்ற ஆகிடும். அது மாதிரி மன உளைச்சல்களை கொடுத்துரும். சந்திர மகாதசை இது 2026 இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான இந்த 2 மக நட்சத்திரக்காரர்களுக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.